எல்லோ கலர் நாட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, 2 பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் அந்த ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் தான் நீங்கள் என்ன பண்ணலான்னா பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஜாயின் பண்ணிக்கணும். பூஜை கூட ஃப்ரேம் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. நம்ம பேஸ் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, பேஸ்க்கு உள்ள ஜாயின் பண்ணுற வயர் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ இருக்கிற கிராஸ் எல்லாமே போட்டுகிட்டே வரணும். உங்களுக்கு கிராஸாக இருக்கும் பார்த்தீங்களா, மிச்சம் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்கும். அதை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். உங்களுக்கு பேஸ் எவ்வளோ ஹைட்டுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ ஹைட்டுக்கு பேஸை நீங்கள் போட்டுக்கணும். நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள், கிராஸாக தான் எல்லாமே கிராஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே பாருங்கள் கிராஸாக தான் இருக்கும். நம்ம கிராஸ் கட் கூடன்றப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வயரும் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்காது. அதை ஃபுல்லாகவே நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இதை ஃபுல்லாக அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு பேஸ் இந்த பக்கம் போடுற மாதிரியே, இந்த பக்கம் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் மேலே எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரியே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேல் பக்கமும் போடணும், அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் போட்டுக்கணும். இப்போ பேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் உங்களுக்கு பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எத்தனை போட்டிருக்கேன்றதை உங்களுக்கு கவுண்டிங்கில் காட்டுறேன். பாருங்கள், இது மாதிரி தான் எல்லாமே கிராஸாக தான் இருக்கும். இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிருங்க. பேஸ் போட்டு முடியுங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு எவ்வளோ போட்டிருக்கேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் பேஸ் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். பேஸ் ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு பேஸ் வந்து கிடச்சிருக்குது. இப்போது பேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் என்னென்னா வி ஷேப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், 2 சைட்லேயுமே வி ஷேப்பில் தான் இருக்கும். இந்த பக்கமும் ஒரு வி ஷேப் தான் இருக்கும், அந்த பக்கமும் வி ஷேப்பில் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேஸ் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட் வந்து எல்லோ 2 பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற கிராஸ் எல்லாத்தையும் போட்டு வர சொன்னேன். இந்த சென்ட்ரு பாயிண்ட் எல்லோ 1, இந்த எல்லோவுக்கு மேலே தான் 2 3 4 5 6 7 8 9 நாட் போட்டிருக்கிறேன். சென்ட்ரு பாயிண்ட்டோடு சேர்த்து 9 நாட் போட்டிருக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கீழே 1 2, இந்த சென்ட்ரு பாயிண்ட்டோடு சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9, இந்த எல்லோ கலரோட 9 நாட் போட்டிருக்கிறேன். இப்போது 9 நாட் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா 4 பக்கமுமே உங்களுக்கு 9 நாட்டு சென்ட்ரு பாயிண்ட்டோட சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9. இதே மாதிரி இந்த பக்கமும் 9 நாட் தான். 1 2 3 4 5 6 7 8 9 நாட் தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கணும். இப்போ போட்டு முடித்ததுக்கு அப்புறமா பாருங்கள், பேஸ் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது. இந்த கூடைக்கு இது கரெக்டாகவே இருக்குது. இந்த 2 ரோல் கூடையை நீங்கள் வந்து தாராளமாக இதை போடலாம். இப்போ நம்ம வந்து கார்னர் எப்படி டர்ன் பண்ணலான்றதை பார்ப்போம். கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி பிஸ்கட் நாட்டாக அதை ஃபார்ம் பண்ண வைக்கிறது அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், 1 இந்த சென்ட்ரு பாயிண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 நாட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அதில் 8வது நாட்டையும் 9வது நாட்டையும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. 8ஐயும் 9ஐயும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி 8வது நாட்டையும் 9வது நாட்டையும் சேர்த்து கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போது இது ஃபுல்லாக கிராஸை ஃபுல்லாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ இந்த வயரை வச்சு இருக்கிற கிராஸ் எல்லாமே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9, 8ஐயும் 9ஐயும் சேர்த்து இந்த பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 8வது நாட்டையும் 9வது நாட்டையும் இந்த 2 எல்லோ கலரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுருங்க.
இதே மாதிரி 4 பக்கமுமே கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சிருங்க. டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்னர் கம்ப்ளீட் ஆயிரும். இன்னும் வந்து என்ன பண்ணலான்றத சொல்கிறேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் வந்து கார்னர் டர்ன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மொத்தம் 4 பக்கமும் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. பாருங்கள், 1 இதுதான் கார்னர் டர்ன் பண்ணது, முக்கோணமாக இருக்கும் அந்த இடத்துல. 1 2 3 4 இந்த மாதிரி 4 டைம் கார்னர் டர்ன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண வேணும்னா, இந்த வயர் கார்னர் டர்ன் பண்ண வயரை வச்சே நீங்கள் வந்து கொண்டு வரணும். இந்த கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வயரை வச்சே மேலே வர கொண்டு வாங்க. இந்த டபுள் கலர் வருது பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் கொண்டு வரும். பார்த்தீங்களா, இதே மாதிரி கொண்டு வரணும். கிராஸாக தான் எல்லாமே இருக்கும். அந்த அளவு கொண்டு வாங்க. டபுள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கொண்டு வந்தால் போதும். இதே அளவுக்கு கொண்டு வந்துடணும். இப்போது இந்த இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இந்தளவு போட்டு முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கிராஸில் உள்ளதையும் போட்டுகிட்டே வாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுற்றி வர எல்லா இதையும் கூடையும் போட்டு முடிச்சிடணும். சுற்றி வர இதே அளவுக்கு தான் கொண்டு வரணும். அந்த எல்லோ கலர் அளவுக்கு கொண்டு வரக்கூடாது. இதே அளவுக்கு ஒரே ரவுண்டாக கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் கரெக்டாக இந்த கார்னரை ஃபுல்லாக இன்னும் போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்து இதே அளவில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டே வரணும். இந்த இதை ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்து இங்கே இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். இப்போ பாருங்கள்,